நம்ம நேற்று கல்யாணத்துக்கு வந்தோம். கல்யாண வேலை இன்றைக்கி முடிஞ்சிச்சு. சரி அப்படியே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிடலான்னு வந்தேன். வந்துட்டு போய் பண்ணையை போய் பார்த்துலான்னு போனால் கோழியெல்லாம் முட்டையிட்ருக்குன்னு சொன்னாங்க. சரி வாங்க நீ போய் எடுத்துகிட்டு வருவோம், இன்றைக்கி நான் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். எங்கள் அண்ணியும் கூட வந்து ஆட்டுகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக அவங்களும் வந்தாங்க. சரி போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. பார்த்தா எல்லா கோழியும் வெளியில் மேய்ச்சலுக்காக வந்திருக்கு. இந்த பக்கம் எல்லாமே உள்ள மேய்ச்சலுக்கு இந்த சாயங்கால நேரத்தில் தென்னை மரத்து பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கிளச்சி சாப்பிட வருவானுங்க. வக்கீல் பக்கம் அந்த பக்கம் போய் சாப்பிடுவானுங்க. அப்படியே இங்கிட்டு பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் உள்ள தனியாக மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. சரி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், நம்ம உள்ளே போய் கோழி முட்டையை எடுத்துலான்னு சொல்லிட்டு நான் முட்டை எடுக்க போயிட்டேன். உள்ளே போய் ஒவ்வொரு முட்டையாக எடுப்போன்னு போனோம். போய் பார்த்தா ஒவ்வொரு பக்கமாக முட்டை தனித்தனியாக போட்டுருந்துச்சு. சரி இத்தனை நாள் அவங்க எடுத்தாங்களே, இன்றைக்கி நம்மளே போய் எடுப்போன்னு உள்ளே போய் எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லா கோழியும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது என்னை பார்த்துட்டு பயந்துட்டு. சரி அது ஓடுது பயந்துட்டு போதோ இல்லையோ, நம்ம ஒரு பக்கம் ஓடிடுவோம் போல் தெரியுது. முட்டையெல்லாம் எடுத்தாச்சு. ஒவ்வொன்றும் சைடில் செவத்தில் போட்டுருந்துச்சு. சரி முட்டை அட்டையில் வச்சாச்சு. அப்படியே அந்த ஓரமாகவே போனால் லாஸ்ட்டில் ஃபுல்லும் முட்டையிட்டு இருந்தானுங்க. அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு வந்தாச்சு. கோழியை ஓடுற ஓட்டத்தை பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஐயோ நம்மளையும் சேர்த்து தள்ளி விட்டுருவாங்களேன்னு போய் அந்த மூலையில் போய் எடுக்க போனால் எல்லா முட்டையும் மூலையில் கிடக்கு. நம்ம வீட்டு பிள்ளை என்ன செய்யுங்க, எடுத்த பொருள் எடுத்து வைங்கடான்னா கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த கோழி கூட என்ன செஞ்சுருக்கு, எல்லா முட்டையும் மொத்தமாக ஒரே இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. சரி அதையும் ஃபுல்லாக எடுத்து ஒவ்வொன்றா அடுக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. மதுரை சர்க்கிளில் இருக்கவங்க யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா மதுரை ஒத்தக்கடை பக்கத்தில் கனகரத்னா ஃபார்ம்ஸு இருக்குது தாமரப்பட்டியில். இந்த சர்க்கிளை சுற்றி இருக்கவங்களுக்கு யாருக்கும் தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் இருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கிட்டு ஒருத்தவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து இங்கே ஒரு பக்கம் தனியாக போட்டிருக்கானுங்க. அங்கே செவத்தில் ஓரமாக இருக்குது. சரி எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே தனியாக 2 முட்டை இருக்குது. இவங்களோட எடுத்துகிட்டு வெளியில் ஒரு போக்கு போயிடலாமேன்ட்டு போனால் இவங்க சேர்ந்து ஓடுறாங்க எல்லோரும் வெளியில். நம்மளுக்கு பயமாக இருந்ததோட சரி வாங்கடா போவோம்ட்டு சேர்த்து பற்றிட்டு போய் விட்டாச்சு. வெளியே வந்தால் பின்னாடி வக்கீல் கூலெல்லாம் சாக்கிலெல்லாம் கனகரத்னா ஃபார்ம்ஸு மதுரை பக்கத்தில் ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்குது. சாயங்கால நேரத்தில் வயற்கட்டில் பட்டுட்டு அப்படியே சுற்றி கோழி ஆடு மாடு நாய் மேலே பார்த்தோன்னா அப்படியே காக்கா குருவியெல்லாம் அந்த மரத்தில் ஃபுல்லாக அடைஞ்சிடும். கீச்சு சத்தம் பயங்கரமாக இருக்கும். பக்கத்தில் நாங்கள் பேசுகிறத வந்து ஒருத்தருக்கு கேட்டுக்கிறாரு, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சத்தமெல்லாம் எங்கெங்க நம்ம ஊருக்கு வந்தால் தான் கேட்குற மாதிரி இருக்கும். அங்கே குருவி இருக்கா காக்கா இருக்கான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது, காதில் கூட கேட்டுக்க மாட்டோம். அப்படி தான் போகும். இங்கே அவ்வளோ சத்தமாக இருக்கும். ஆனால் என்ன செய்வாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணி அதுக்கு ஒரு தட்டுறதுக்கு சத்தம் வச்சுருக்காங்க. டக்குன்னு அடித்தாங்கன்னா அந்த சத்தம் கூட கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும். திருப்பி அதை கண்டினியூவாங்க. அப்படி தான்